மாவட்டம் சாத்தூரில் வாகன சோதனையில் நகை வியாபாரிகளிடமிருந்து ரூபாய் 90,77,000 மதிப்பிலான 70 பவன் தங்க நகைகள் பறிமுதல். தமிழகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சாத்தூர் வெங்கடாச்சலபுரம் சோதனை சாவடி அருகே பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அப்பொழுது மதுரையிலிருந்து திருநெல்வேலி நோக்கி வந்த காரினை மறித்து சோதனையிட்ட போது காரில் 90,77,000 ரூபாய் மதிப்பிலான 70 பவன் தங்க நகைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. சோதனை அலுவலர் நடத்திய விசாரணையில் இவர் மதுரையை சேர்ந்த நகை செய்து வரும் வியாபாரம் செய்யும் வியாபாரி என்பதும் இவர் பெயர் முத்துக்குமார் என்பதும் மதுரையிலிருந்து திருநெல்வேலியில் உள்ள நகைக்கடைக்கு நகைகள் கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிய வந்தது. எனினும் உரிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தினால் நகைகளை பறிமுதல் செய்து சாத்தூர் வட்டாட்சியர் வடிவேலு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட நகை மற்றும் பணத்தை தேர்தல் அலுவலர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டு கருவூலத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. மேடம் பேசுறேன்.